சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளிடம் ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து ஆணையகம் எச்சரித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை மறுநாள் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் தங்கியிருக்கும் பிற மாவட்ட மக்கள் வாக்களிக்க தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இன்று முதல் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் 5574 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து மதுரை, கோவை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு செல்லும் பயணிகளிடம் ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தமிழக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆம்னி பேருந்துகள் கட்டணம் வசூல் குறித்து தீவிரமாக சோதனை செய்து அனுமதி ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள போக்குவரத்து சோதனை சாவடி ஆய்வாளர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அலைபேசி எண்கள், வாட்ஸ்அப், குறுஞ்செய்தி, குரல் பதிவு மூலமாக பொதுமக்கள் கூடுதல் கட்டண வசூல் தொடர்பாக புகார் அளிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது.